ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 14/7/2026 செவ்வாய்க்கிழமை, ஆணி மாதம் 30ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்றதிகாலை 3:47 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 6 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. மேஷராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பண முதலீடு செய்ய ஏற்ற நாள். வண்டி வாகனம் வாங்கும்போது பெரியோர்களின் ஆலோசனையை கேட்பது நன்மை தரும். கூட்டுத் தொழில் வியாபாரம் லாபம் தரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களில் நீங்கள் காட்டும் பொறுமை நல்ல பலனை தரும். மேலதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். சொத்து சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கூடி வரும். பெரியவர்களின் ஆலோசனையை பெற்று செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபம் தரும். சளி மற்றும் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடும் என்பதால் குளிர்ந்த உணவுகளை தவிர்க்கவும். வெள்ளிக்கிழமையன்று துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நற்பலன்களை தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழில் நிமித்தமாக எடுக்கும் பெரிய முடிவுகள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு பாதையை வகுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். திடீர் வருமானம் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தைரியமும் நிர்வாகத்திறனும் கூடும். பழைய சொத்துகள் விற்பனையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல லாபம் கைக்கு வரும். தொழில் கூட்டாளிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது தேவையற்ற முறுவல்களை தவிர்க்கும். ஞாயிற்றுக்கிழமையன்று காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் நலம் தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். கற்பனை திறனும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலை கட்டும். சுவையான உணவு உபசரிப்புகளில் பங்கேற்பீர்கள். மன உளைச்சல் ஏற்படக்கூடும். திங்கட்கிழமையன்று அம்பிகைக்கு அல்லது துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய சித்தியை தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். 3இல் குரு இருப்பதால் புதிய முயற்சிகளில் சற்று தடைகள் வந்தாலும் இறுதியில் உங்கள் உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுவது தடைகளை தகர்க்கும். மிதுன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றியை தரும். சுறுசுறுப்பான மற்றும் அனுகூலமான நன்னாள். குழப்பங்கள் தீர்ந்து மனத்தெளிவு உண்டாகும். பொது வாழ்விலும் உங்கள் வட்டாரத்திலும் உங்களின் கௌரவமும் நற்பெயரும் உயரும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். தைரியமும் வீரியமும் கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் கடின உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அல்லது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது நலம் தரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக முடியும். மூட்டுவலி, உடல் அசதி நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பழைய நண்பர்களின் சேர்க்கையால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். சனிக்கிழமையன்று ராகு காலத்தில் துர்க்கைக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் சாதகமான லாபத்தை தரும். மாணவர்கள் தேவையற்ற அரட்டைகளை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். அதிக கலோரி கொண்ட கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். நீண்டகால முதலீடுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள். உத்தியோகத்தில் உங்களது திறமைக்கு மதிப்பு கிடைக்கும்.
கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். தனவரவில் எவ்வித பாதிப்பும் இருக்காது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பணப்பிரச்சினைகள் சுமூகமாக முடியும். பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். புத்தி கூர்மையும் சமயோஜித அறிவும் அதிகரிக்கும். உங்கள் கையில் இருக்கும் உபரி பணத்தை எதிர்கால பாதுகாப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய உகந்த நாள். புதன்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைகளை நீக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாள் சில சிரமங்கள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். எதிரிகள் தொல்லை இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பீர்கள். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். சிம்மராசி அன்பர்களே, பொது பலன்கள். தொழில்துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளில் சற்று கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். ஆன்மீக ஈடுபாடும் மன தைரியமும் அதிகரிக்கும். தொழிலில் புதிய புத்திகள் மூலமாக லாபம் ஈட்டுவீர்கள். கூட்டுத் தொழில் கூட்டாளிகளிடம் தேவையில்லாமல் குறை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை மற்றும் பழைய முதலீடுகள் மூலம் ஓரளவு தனவரவு உண்டாகும். பணியிடத்தில் சவால்களை சமாளித்து தனிமுத்திரை பதிப்பீர்கள். வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு அல்லது லட்சுமி தேவிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுவது நற்பலன்களை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பிடிவாத குணமும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கான நல்ல செய்திகளை பெற்று மகிழ்வீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் உன்னதமான பலன்களை தரும். கன்னி ராசி அன்பர்களே, பொது பலன்கள். வணிக ரீதியிலான லாபங்கள் மன திருப்தி தரும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிட்டும். மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். ஆன்மீக ஈடுபாடும் மன தைரியமும் அதிகரிக்கும். கிரகங்களின் சாதகமான பார்வையால் தொழிலில் புதிய புத்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை மற்றும் பழைய முதலீடுகள் மூலம் ஓரளவு தனவரவு உண்டாகும். பணியிடத்தில் சவால்களை சமாளித்து தனிமுத்திரை பதிப்பீர்கள். உடற்பயிற்சி செய்யும் போது கால்களில் அடிபடாமல் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு அல்லது லட்சுமி தேவிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுவது நற்பலன்களை தரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பிடிவாத குணமும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் உன்னதமான பலன்களை தரும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். கல்வியில் சில மந்தம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். தொழில் ரீதியான புதிய முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல சுப மாற்றங்களும் எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை அம்மனுக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது நலம் தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். திடீர் யோகங்களும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்புகளும் உண்டாகும். சமூகத்தில் உங்களுக்கான மரியாதையும் செல்வாக்கும் உயரும். அலுவலகத்தில் பணிகளை தள்ளி போடாமல் டெட்லைனுக்குள் முடிப்பது நல்லது. சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். ஆன்மீக ஈடுபாடு கூடும். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை குறித்த கவலைகள் வந்து நீங்கும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் கௌரவம் கூடும். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது மன அமைதியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள்.
நிதி விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலக பணிகளில் சிறு இடையூறுகள் தோன்றினாலும் உங்கள் விடாமுயற்சியால் அவற்றை சமாளித்து முன்னேறலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தொழில் சார்ந்த முதலீடுகளில் நல்ல லாபமும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். பூர்வீக சொத்துகள் மூலம் எதிர்பார்த்த சுப பலன்கள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான ஆணைகள் இந்த வாரம் கைக்கு வந்து சேர வாய்ப்புள்ளது. வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் தரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நண்பர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களின் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும். சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றியோ அல்லது விநாயகருக்கு அர்ச்சனை செய்தோ வழிபடுவது காரிய சித்தியை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புத்தி கூர்மையும் சமயோஜித அறிவும் இந்த வாரம் வெளிப்படும். உயர்கல்வி மற்றும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருந்த ஆவண சிக்கல்கள் நீங்கி விசா போன்ற காரியங்கள் தடையின்றி முடியும். புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைகளை நீக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். ராயல்டி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய லாபம் கிட்டும். உடன் பிறந்தவர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைப்பதில் தாமதம் வரலாம். குடும்ப விவகாரங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமாக அமைந்து மனநிறைவை தரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். ஆன்மீக ஈடுபாடும் உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடன் பேசும்போது முன்கோபத்தை குறைத்து விட்டுக் கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். கமிஷன் மற்றும் ராயல்டி துறைகள் மூலம் தாராளமான பணவரவு உண்டாகும். புதிய திட்டங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் எதிர்காலத்தில் இரட்டிப்பு லாபத்தை தரும். வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு அல்லது லட்சுமி தேவிக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுவது நற்பலன்களை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். தலைமை பண்பும் நிர்வாகத்திறனும் கூடும். உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த வேலைகளை முடித்து தனிமுத்திரை பதிப்பீர்கள். மாணவர்கள் விளையாட்டு, கலை அல்லது பிற கூடுதல் திறமைகளில் ஈடுபட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் உன்னதமான பலன்களை தரும். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். இந்த நாள் பொதுவாக சுபமானதாகவும் மனமீதியுடனும் இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். தலைமை பண்பும் நிர்வாகத்திறனும் கூடும். தொழில் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் நல்ல இணக்கம் ஏற்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் உன்னதமான பலன்களை தரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வீர்கள். பணியிடத்தில் உங்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பால் சக ஊழியர்களின் மதிப்பு உங்களுக்கு கூடும். திங்கட்கிழமை அன்று அம்பிகைக்கு அல்லது துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய சித்தியை தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். தைரியமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் மற்றும் குறுகிய கால முதலீடுகள் அனைத்தும் பெரும் லாபத்தை தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுவது தடைகளை தகர்க்கும். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய திருப்பங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் நன்னாள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து சிறப்பான மதிப்பெண்கள் பெற சாதகமான சூழல் நிலவுகிறது. குடும்ப உறவுகளிடையே புரிதல் மேலோங்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் கைகூடும். பண விஷயத்தில் இழுபறிகள் இருந்தாலும் உங்களின் உழைப்பால் அதை சமாளிப்பீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிப்பது தடைகளை தகர்க்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தேவையில்லாத மனக்கவலைகளும் செலவுகளும் வந்து போகலாம். உத்தியோகத்தில் நல்ல சுப மாற்றங்கள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது நகைகள் வாங்கும் யோகம் அமையும். சனிக்கிழமை அல்லது ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு அல்லது சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் தரும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். புத்தி கூர்மையும் கல்வியில் அசுர வளர்ச்சியும் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைப்பீர்கள். புதிய கூட்டுத் தொழில்கள் தொடங்க முதலீடுகள் சாதகமாக அமையும். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும்.
மீனராசி அன்பர்களே, பொது பலன்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பணவரவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்ப உறவுகளில் புரிதலுடன் செயல்படுவது அவசியம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். புத்திரவழியில் சுப செய்திகளும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவும் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். புதிய தொழிலில் முதலீடு செய்யும் போது அவசரப்படாமல் ஆவணங்களை சரிபார்த்து இறங்குவது நல்லது. வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் ஆரோக்கிய மேம்பாடும் உண்டாகும். செரிமான கோளாறுகள் நீங்கி உடல் சுறுசுறுப்படையும். சனிக்கிழமையன்று சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றியோ அல்லது விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்தோ வழிபடுவது காரிய சித்தியை தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். மாணவர்களுக்கு சாதனைகள் படைக்கக்கூடிய முக்கியமான நாள். வெற்றிகள் நிறைந்த நாள். புதன்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைகளை நீக்கும்.